ஒரு பிரபல நடிகர் எலெக்ஷன் டைம்ன்றதுனால அவரோட கன்னை சரண்டர் பண்றதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் வந்து சரண்டர் பண்றாரு. அந்த சரண்டர் பண்ண கன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல மிஸ் ஆகுது. இந்த மிஸ் ஆன கன்னு யார் எடுத்தா, எங்க போச்சு, மிஸ் ஆன கன்னு கிடைக்குமா கிடைக்காதா, எலெக்ஷன் டைம்ன்றதுனால போலீஸ் ஸ்டேஷன்ல ஆபீசர்ஸ் பற்றாக்குறை, இதுக்கு நடுவுல எலெக்ஷன் டைம்ன்றதுனால ஒரு பிரபலமான ரவுடி அவரோட காசை கைமாத்துறது, அவரு டிஸ்ட்ரிபியூட் பண்ற காசு கரெக்டா போய் சேருதா இல்லையா, அந்த காசுமே நடுவுல ஒரு இடத்துல மிஸ் ஆகுது, அதுவுமே கிடைச்சிச்சா இல்லையா, அது யார் எடுத்தா, இதெல்லாம் சுத்தி நகர்றது தான் இந்த சரண்டர் படத்தோட ஒன்லைன் கதை. யூனிஃபார்ம்ல இருக்கிறதால இந்த படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல லீட் ரோல்ல தர்ஷனும், அதை தாண்டி லாலு, சுஜித் சங்கர், முனிஷ்காந்த், மன்சூர் அலி கான் இந்த மாதிரி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இவ்வளவு பேர் நடிச்சிருக்க இந்த படம் எப்படி இருக்குன்னு நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தோட ட்ரைலர் பார்க்கும்போது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஏன்னா இன்வெஸ்டிகேஷன், த்ரில்லரு, ஆக்ஷன் சொல்லி ரொம்ப அழகா சூப்பராக கட் பண்ணியிருந்தாங்க ட்ரைலரை. சரண்டர்ன்ற ஒரு சின்ன கான்செப்டை வச்சு ரொம்ப அழகா கொண்டு போயிருப்பாங்க இந்த படத்தை. இந்த படத்தோட பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஆக்டர் லால் தான். ஏன்னா ஒரு ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜில் இருக்கிற மாதிரி ஒரு ஆஃபீஸரா நடிச்சிருக்காரு. அவர் ரிட்டையர் ஆக போற நேரத்தில் அவருக்கு என்னெல்லாம் ப்ராப்ளம் வருது, இத்தனை வருஷமா அவர் நல்லவனா இருந்த இந்த ஸ்டேஷன்ல இவருக்கு எப்படிலாம் மரியாதை தராங்க, அண்ட் இவரை சுத்தி என்னெல்லாம் நகருதுன்றதுதான் இந்த படத்தோட கோரே. இவரை சுத்தி நடக்கிற இந்த எல்லா விஷயத்துக்கும் அவரோட ரியாக்ஷன் ஆகட்டும், அவரோட எமோஷனல் ஆகட்டும் ரொம்ப சூப்பரா எலிவேட் பண்ணி காட்டுது இந்த படத்துல. இந்த படத்தோட ரைட்டிங் கூட இந்த படத்தோட பாசிட்டிவ் தான். ஏன்னா ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம எண்டிங் வர பார்க்கும்போது சின்ன சின்ன மைனஸ் இருந்தாலுமே அந்த ரைட்டிங் இருக்கு இல்லையா, அது பக்கா த்ரில்லிங்கோட ஒரு போலீஸ் சஸ்பென்ஸ்க்கு ஏற்ற மாதிரியே கொண்டு போயிருந்தாங்க. முக்கியமா ஃபர்ஸ்ட் ஆஃப் ரைட்டிங்லாம் ரொம்பவே ஃபோக்கஸ்டாவே எழுதியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஏன்னா கன்னு மிஸ் ஆனதும் அந்த மிஸ் ஆன பதட்டத்தை லால் நடிச்சிருக்காரு இல்லையா, அதோட ரைட்டிங் எல்லாமே ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. அண்ட் குறிப்பா இந்த படத்துக்கு என்னென்ன கேரக்டர்லாம் தேவையோ அதை மட்டும் தான் வச்சிருந்தாங்க. ஓவர் டோஸா உள்ள மாதிரி லவ்வோ இல்ல அதை சுத்தி சில பாட்டோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாம தேவையான சீன்கள் மட்டுமே வச்சு அதை நோக்கியே படம் நகர்ற மாதிரி காட்டியிருந்தாங்க. இந்த படத்துக்கு தேவையில்லாத கேரக்டர்னா அது ஒன்னே ஒன்று, கணக்குன்னு சொல்லி வர வில்லனோட தம்பி கேரக்டர். இந்த மாதிரி இன்னும் சின்ன சின்ன நெகட்டிவ்கள் இருக்கு இந்த படத்துக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா காமெடி வைக்கணும்ன்றதுனால முனிஷ்காந்தோட கேரக்டர் வச்சது. ஏன்னா அது கதை கூட எங்கேயுமே கனெக்ட் ஆகாம அது ஒரு தனி ட்ராக்ல போயிட்டு இருக்கு. சரி எண்டுல இந்த பிளாட்டோட கனெக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அதுவுமே மிஸ் பண்ண தவறிட்டாங்க. இந்த படத்தோட ஒன்லைன் பிளாட் இந்த சரண்டர் தான். ஏன்னா அந்த துப்பாக்கி மிஸ் ஆகி அதை எப்படி தேடி ரிட்டர்ன் கொடுக்குறாங்கன்றது தான் கதையாவே இருக்கணும். பட் ஆனா செகண்ட் ஹாஃப்ல அதை விட்டுட்டு வில்லனோட ஈகோயிஸ்டிக்கும் வில்லன் தம்பி கிட்ட போலீஸ்கார சீனதும் அவரை கூப்பிட்டு அவரை மிரட்டுறது, அவரை துணி இல்லாம உட்கார வைக்கிறதுன்னு சொல்லி படம் வேற ட்ராக் நவுந்து போகுது. ஒரு கட்டத்துல கணக்கு நோக்கி தான் இந்த படமே போகுதுன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இங்க இருக்க போலீஸ்ல ஒரு 2-3 பேர் தவிர்த்து மீதி எல்லா போலீஸும் கணக்கு என்ன சொல்றாரோ அதை சொல்றதுதான், அதை தான் கேட்கறாங்களே. இதெல்லாம் தவிர்த்துட்டு அந்த மிஸ் ஆகிற கன்னை தேடுறது மட்டுமே வச்சு ஒரு த்ரில்லிங்கா கொண்டு போயிருந்தாங்கன்னா ரொம்பவே சூப்பரா அமைஞ்சிருக்கும் சேதுபதி படம் மாதிரி. பட் அதை மட்டும் எங்கேயோ கொஞ்சமா மிஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு இந்த படத்துல. மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்க, ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஃபர்ஸ்ட் ஹாஃபும் ஒரு சூப்பரான கிளைமேக்ஸோடையும் முடிகிற இந்த படம் ஒர்த் டு வாட்ச் தான். ஸோ மிஸ் பண்ணாம தியேட்டர்ல பாருங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.